பாராட்டை வெளியிடுகிறார்கள். இந்த தருணத்தில் அரங்கத்தில் இருக்கும் அனைவரும் கரவொலி எழுப்பி கைகளை தட்டுவது மிக சரியானதாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக வெற்றி அரண்மனையின் கோட்டை கதவுகளை தட்டிக்கொண்டே இருந்த இவர் உழைப்பால் நடிப்பால் கோட்டையின் கதவுகளை உடைத்து ராங் சென்டிமெண்ட்டை தூள் தூளாக விட்ட இந்திய சினிமாவின் மகாராணி, வெற்றி சாதனைகளின் ராஜமாதா, நடிகர் திலகம் சிவாஜி, ரஜினி, கமல், பிரபு, சரத்குமார், பாலகிருஷ்ணா, வெங்கடேஷ், டாக்டர் ராஜசேகர், ஜூனியர் என்டிஆர், பிரபாஸ், விஷ்ணுவர்தன், சிவராஜ்குமார், மம்முட்டி, மோகன்லால், அமிதாப் பச்சன் வரை நாயகியாக நடித்த ஒரே நாயகி இவர்தான். இவரது வெற்றிக்கு அடித்தளமிட்டது கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரனை வெற்றி படமாக்கியது இவரது ஆட்டமும் பாட்டமும். அன்று ரஜினியிடம் வயசானாலும் இன்னும் அழகும் ஸ்டைலும் குறையவே இல்லை என்று சூப்பர் ஸ்டாரை பார்த்து இவர் சொன்னாலும் இன்றும் இது இவருக்கும் பொருந்தும். திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் கேட்டு ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ். தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நான் தமிழில் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் அப்புறம் தெலுங்கில் போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் எனக்கு கேப்டன் பிரபாகர் வாய்ப்பு வந்தது. மெயின் ஹீரோயின் இல்லை, ஆனால் செகண்ட் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ரோல் தான். ஆனால் அந்த படம் எனக்கு கொடுத்த வெற்றியும் பேரும். அதுக்கப்புறம் நான் 15 வருஷமோ 10 வருஷத்துக்கு அப்புறம் படையப்பா பண்ணுறேன். அது வரைக்கும் அந்த ஆட்டமாக தேரோட்டமான்ற பாட்டு இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு 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 ஃபேடே ஆகாத அதே பாப்புலாரிட்டி. ரிலீஸ் ஆன அப்புறம் அந்த சாங்க்கு எவ்வளோ ஒரு பேரும் புகழும் வந்ததோ அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது. அண்ட் நிறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செல்வமணி சாருக்கும் கேப்டன் இன்னைக்கு ஐ மிஸ் ஹிம் த மோஸ்ட் டுடே. இன்னைக்கு அவர் இருந்திருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அவர் எங்கே இருந்தாலும் இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனால் அப்போ எவ்வளோ வெற்றி பெற்றதோ அதை விட டபுள் மடங்கு வெற்றி பெற அவர் மேலேருந்து வாழ்த்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் கேப்டன் குட்டி கேப்டன் பிரபாகர் இங்கே இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ சீன் தெம் அஸ் சில்ட்ரன். வளர்ந்து இவ்வளோ பெருசாக ஆகி ஒரு பார்ட்டியை லீட் பண்ணி பாலிட்டிஷியனாக வேறு இப்போ இருக்காரு. ஆல் தி பெஸ்ட் யூ. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நான் பேசின ஸ்பீச்லேயே தான் கொஞ்சம் லெங்க்தி ஸ்பீச். பட் எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஆல் தி பெஸ்ட் செல்வமணி சார். ராக்கெட். Another big hit and thank you so much. சினிமாவும் இவருக்கு தேன் மிட்டாய் மாதிரி. சினிமாவில் இவர் பின்னி எடுப்பார், அரசியல் இவரை பின்னி எடுக்கும். ஆனாலும் அசர மாட்டார். வில்லன் மாதிரி இருந்தாலும் ஆர்கே செல்வமணிக்கு இவர் அதிசய குழந்தை. காலங்கள் கடந்தாலும் ஆர்கே செல்வமணியை எப்போதும் அண்ணன் என்றே அழைப்பார். அந்த அண்ணனிடம் தான் பெற்ற அனுபவங்களை எடுத்துரைக்க அன்புடன் அழைக்கிறோம்.
யாவருக்கும் வணக்கம். மண்டியிடாத மானத்தோடு வாஞ்சையான உள்ளத்தோடு வீறு கொண்ட வேங்கையாக சேரும் சிறுத்தையாக அடங்க மறுக்கும் அடலேறுவாக அன்பின் உருவமாக வாழ்ந்து இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டனின் 100வது படத்தில் நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன். இதுகாரம் காலம் கடந்து ரொம்ப அதிக நேரமும் போய்கிட்டே இருக்கிறதுனால கேப்டன் மீது உள்ளவங்க பாசத்தில் கட்டுண்டு நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க. அது பல விஷயங்கள் பலர் சொல்லிட்டு போயிட்டாங்க. ரவி மரியா டைரக்டர் சொன்னார், உண்மைதான். அப்போ நான் இந்த வீரபத்ரனா நடிக்கையில் வீரப்பன் வெளியே தெரியாது, அவன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரே நேரத்தில் 3 படம் வந்துச்சு. புதுநேரத்தில் நான் தான் அந்த நெப்போலியன் ரோல் பண்ணுறது. சுந்தரராஜன் சார் அங்கே இருக்காங்க. இதில் உட்லாண்ட்ஸில் கதை போய்கிட்டு இருக்கு. பாரதி ராஜா ஓகேன்றாங்க. எல்லாம் வேலை கிடச்சிருச்சு. ஒன்று அடுத்து இது ஒன்று. அது ஒரு காரணம். அந்த வீரப்பன் அப்போ வெளியே வரலை. வீரப்பனார் ஏகப்பட்ட சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த 35 வருஷம் கழிச்சு இந்த மேடையில் சொல்லலான் இருக்கு. நான் கூட்டு போயிட்டாங்க. வில்லனா நடிக்கிறேன் அப்படின்ட்டு. நல்ல மழை, அடர்த்தியான மழை. சென்னையில் வெள்ளம், அந்த அளவுக்கு தண்ணி. சாலக்குடி ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயின்லேயும் இதுலேயும் மாறி மாறி அங்கே போனால் மேலே ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே ராவுத்தர் பாதை போட்டு ப்ரொடக்ஷன், அது வழி போகாது, ஜீப் மட்டும்தான் போகும். காரை விட்டு இறக்கிட்டாங்க, ஜீப்பில் ஏறிட்டாங்க. போனால் ஒரு பெரிய மஞ்சள் பச்சை கலந்த நீட்டமான பாம்பு போய்கிட்டு இருக்கு. ஐயோ பாம்புங்கிற டக்குன்னு பார்த்து சார் வாங்கி ஊற்றிட்டாப்புல அசிஸ்டன்ட் டைரக்டர். ஐயோ ஹீரோயினி ஓடி போயிரியா, நீ சத்தம் போடாத, பேசாமல் வா. அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கான இடங்கள். அதுவும் இந்த ஒரு கதாநாயகி இப்போ போயிட்டாங்கன்னாங்க. இந்த ரம்யா கிருஷ்ணன் பாத்திரத்தில் நடிக்க இருந்தவங்க இப்போ மாதரசி சரண்யா நடிச்சிட்ருக்காங்க இல்லையா, அவங்க தான் நடிக்க இருந்தது. வந்தாங்களாம், பார்த்தாங்களாம் இந்த மாதிரி பாம்பு, யானை இதெல்லாம் பார்த்துட்டு மலை மேலே ஏற முடியாதுன்ட்டு அப்படியே போயிட்டாங்க. அந்த மாதிரி சில ஏகப்பட்ட அனுபவங்கள் அதில். அப்புறம் அந்த நாட்கள் மறக்கவே முடியாது இன்னமும். அப்படி ஒரு மனோரம்யமான நாட்களாக இருந்தது. மறக்க முடியாத காலகட்டம். எப்படின்னா, அது 60 குதிரைகள், 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அங்கே லோக்கல் ஆளுகள்லாம் வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் காலையில் ஒரு நாள் எப்போவுமே நேரத்தில் எழுந்திரிச்சு நான் என்னை பிக்கப் பண்ண வந்த வண்டிக்கு முன்னாடியே காப்பி கொண்டு வந்த வண்டியில் ஏறி நான் முன்னாடி போயிட்டேன்.